ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். இன்று நாம் பலருடைய மனதில் இருக்கும் ஒரு கேள்விக்கு விடை காணப் போகிறோம். நான் முருகனை தினமும் வழிபடுகிறேன், விரதம் இருக்கிறேன், கோவிலுக்கு செல்கிறேன், நல்லது செய்கிறேன். இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும் வருகின்றன? முருகன் ஏன் என்னை சோதிக்கிறார்? இந்த கேள்வி ஒருவருடையது அல்ல, பல பக்தர்களின் மனதில் எழும் கேள்வி. இன்றைய வீடியோவில் முருகன் ஏன் சோதனைகளை அனுமதிக்கிறார்? சோதனைகளின் ஆன்மீக அர்த்தம் என்ன? அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முருகனின் அருளை எப்படி பெறலாம் என்பதை எளிமையாக பார்ப்போம். சோதனை என்றால் என்ன? முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு துன்பமும் இறைவனின் தண்டனை என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சிலவை நமது முடிவுகளால் வரலாம், சிலவை சூழ்நிலைகளால் வரலாம், சிலவை வாழ்க்கையின் இயல்பான ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கலாம். ஆன்மீக பார்வையில் இந்த அனுபவங்கள் நம்மை வளர்க்கும் வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகின்றன. முருகன் ஒரு அன்பான தந்தை. ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி மாணவனை வளர்க்க பயிற்சி கொடுக்கிறாரோ அதுபோல பக்தனை வலிமையாக்கும் அனுபவங்கள் வாழ்க்கையில் வரலாம். சோதனைகள் நம்மை வலிமையாக்குகின்றன. தங்கம் நெருப்பில் உருகிய பிறகுதான் அழகாக மாறுகிறது. வைரம் அதிக அழுத்தத்திற்கு பிறகுதான் உருவாகிறது. அதேபோல் மனிதனும் சவால்களை கடந்து வளர்கிறான். கஷ்டம் இல்லாத வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தராது. முருகன் நமக்கு தைரியம், பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்கும் வாய்ப்புகளை தருகிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அகந்தையை அகற்றும் சோதனை. வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக இருக்கும்போது என்னால் தான் எல்லாம் முடிகிறது என்று நினைக்கலாம். ஆனால் ஒரு சவால் வந்தால் இறைவனை நினைக்கத் தொடங்குகிறோம். இதனால் பணிவு உருவாகிறது. பணிவு வந்த இடத்தில் இறையருள் மலரும் என்று நம் ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. பொறுமையை கற்றுத் தரும் முருகன். விதை விதைத்த உடனே மரம் வராது. குழந்தை ஒரே நாளில் வளராது. அதேபோல் நம் வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் சரியான நேரத்தில் நடக்கும். முருகன் தாமதப்படுத்தலாம், ஆனால் கைவிடமாட்டார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பக்தர்களின் வாழ்க்கையில் வந்த சோதனைகள். பல ஆன்மீக கதைகளில் பக்தர்கள் சவால்களை சந்தித்த பிறகே பெரிய ஆன்மீக முன்னேற்றத்தை அடைந்ததாக கூறப்படுகிறது. அந்த கதைகள் சொல்லும் முக்கியமான செய்தி, சோதனை முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம். சோதனை காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? தினமும் ஓம் சரவணபவ என்று 108 முறை சொல்லுங்கள். முடிந்தால் செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை அன்று முருகனை தரிசியுங்கள். நல்ல செயல்களை தொடர்ந்து செய்யுங்கள். பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுங்கள். போய், கோபம், பொறாமை போன்றவற்றை குறைக்க முயற்சி செய்யுங்கள். மனம் தளராமல் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். அன்பான பக்தர்களே, முருகன் நம்மை வெறுப்பதால் சோதிப்பதில்லை. ஆன்மீக பார்வையில் வாழ்க்கையில் வரும் சில சவால்கள் நம்மை மேலும் உறுதியான, கருணையுள்ள, பொறுமையான மனிதர்களாக மாற்றும் அனுபவங்களாக இருக்கலாம். எனவே கஷ்டம் வந்தால் ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்பதை விட, இந்த அனுபவம் எனக்கு என்ன கற்றுத் தருகிறது என்று சிந்தித்து முன்னேறலாம். முருகனின் அருள் உங்கள் குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கும் அமைதி, ஆரோக்கியம், நம்பிக்கை மற்றும் நல்ல மாற்றங்களை அளிக்கட்டும். ஓம் சரவணபவ. வெற்றி வேல், வீர வேல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு முருகனின் அருளை பெற அனைவரும் ஒன்றாக பிரார்த்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.